இந்த வாரம் ராவில் நடைபெற்ற மெயின் ஈவெண்ட்டை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த வாட்டி ராவில் மெயின் ஈவெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு மேட்ச் நடக்குது. அதாவது கந்தர் வர்சஸ் ஃபின் பாலர், இவங்க ரெண்டு பேருக்கும் WWE வரலாற்றிலே முதல் முறையாக மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கந்தரோட சாப்பாலேயே ஃபின் பாலரோட உடம்பு அப்படி செவந்து போனது பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்றதே ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. கடைசியில் மாறி மாறி ஃபைட்டிங் பண்ணிட்டு இருந்ததுல ஒரு கட்டத்தில் ஸ்லீப்பர் ஹோல்டை போட்டு டைட் பண்ணுவார். டைட் பண்ணதில் ஃபின் பாலர் அன்கான்சியஸ் ஆகிடுவார். அதுக்கப்புறமும் அந்த மேட்ச் வின் பண்ண கந்தர் மீண்டும் ஸ்லீப்பர் ஹோல்டை போடுவார். ஸ்லீப்பர் ஹோல்டை போட்டு டைட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அந்த இடத்துல ஜட்மெண்ட் டேலேருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு டேமன் பிரெஸ்ட் வருவார். ஏன்னா டேமன் பிரெஸ்ட் வர்சஸ் கந்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்கிறதுனால அந்த ஃபீல்டுக்காக இங்கே வந்துருவார். அடின்னு அடிச்சு கந்தர் எவ்வளோ அடிக்க முடியுமா அடிச்சு வெளில தள்ளி விட்டு, அதுக்கப்புறம் ரிங் சைடு போஸ்ட்டில் அடிச்சு, அதுக்கப்புறம் கமெண்ட்ரி டேபிள் அடிச்சு தள்ளி விட்டு, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் சைடு அடிச்சு விட்டு வேற லெவலாக இருந்துச்சு. இதனாலவே கந்தர் வர்சஸ் டேமன் பிரெஸ்ட் மேட்சுக்கு வேற லெவலில் இப்போ ஹைப் ஆயிருக்கு.